போச்சுடா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்களே. தங்கச்சியை கூட்டிட்டு வரப்போன அமுதாவையும் இன்னும் காணும். ஏக்கா அவங்ககிட்ட நீ புலம்பி காட்டி கொடுத்துறாத. வா ஏதாவது சொல்லி சமாளிப்பா. வாக்கா அதுக்குள்ள அமுதா வந்துருவா. வா வரேன். வணக்கம் 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 வணக்கம். என் பேரு சிவராமே, மாப்பிள்ளுடைய அப்பா. வாங்கம்மா. வாங்க தம்பி, உள்ள வாங்க. போங்க போமா. வாங்க வாங்க. வாங்க. சரிங்க சரிங்க. தம்பி உட்காருங்க. நீங்க நிக்கிறீங்க, நீங்க உட்காருங்க. நாமெல்லாம் சொந்தக்காரங்க ஆக போறவங்க, நமக்குள்ள எதுக்கு இந்த மரியாதை எல்லாம்? உட்காருக்கா. எங்க மருமக? வீடெல்லாம் நல்லா தான் இருக்கு. என்ன அப்படி பாக்குறீங்க? இன்னும் பொண்ணையே பாக்கல, அதுக்குள்ள எப்படி மருமகன் உரிமை கொண்டாடுறேன்னு பாக்குறீங்களா? போட்டோல முதல் தடவை பாக்குறப்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதுவும் என் மகனுக்கும் பிடிச்சு போச்சு. நான் முடிவே பண்ணிட்டேன், இவதான் என் மருமகன். ஆமாமா. முதல்ல அவளை வர சொல்லுங்க, நேர்ல பாக்கணும்னு ஆசையா இருக்கு. பாக்கணுமா? எனக்கு இந்த டீ காஃபி குடுக்கற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் சுத்தமா பிடிக்காது. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், முதல்ல பொண்ணை வர சொல்லுங்க. என்னது வேணாமா? ஏமா வீட்டுல தான் சுகர் இருக்கு, பிரஷர் இருக்குன்னு எதையும் பண்ணி தர மாட்டேன், எதையும் சாப்பிட விட மாட்டேன். இங்க பொண்ணு பார்க்க வந்த இடத்துலயாவது பஜ்ஜி கேசரி எல்லாம் கொடுப்பாங்கன்னு எவ்வளவு ஆசையா வந்தோம் தெரியுமா? அதையும் கெடுத்து விட்ட நீ. அப்போ நீங்க பொண்ணு பார்க்க வரல, பஜ்ஜி சொஜி எல்லாம் சாப்பிட வந்தீங்களா? கட்டிக்க போறது மயந்தானமா? அவன் பார்த்தா போதாதா? சரி. இவர் எப்போ இப்படிதான் காமெடிங்கிற பேர்ல வியவஸ்தையே இல்லாம பேசிட்டு இருப்பாரு. நீங்க ஏன் மருமகளை கூப்பிடுங்க. இருந்தா தானே கூப்பிட. உங்ககிட்ட கேளு. சிஸ்டர், இங்க பவானின்னு ஒருத்தவங்க அடிபட்டு அட்மிட் ஆயிருக்கிறதா எங்களுக்கு ஃபோன் வந்துச்சு. ஓ, அவங்க நீங்க தானே? அது இப்பதாம்மா ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. இப்போ நீங்க நேரா போய் லெஃப்ட்ல இருக்க வார்டுக்கு வெளியில இருந்து பாருங்க. டாக்டர் வந்து விவரத்தை சொல்லுவாங்க, அப்புறம் உள்ள போய் பாருங்க. ஓகேங்க. என்னங்க இவளுக்கு இப்படி ஆயிடுச்சு? அங்க வேற பொண்ணு பார்க்க அவங்க வந்து காத்திருப்பாங்க. இவளை எப்படி நம்ம கூட்டிட்டு போறது? நீ கொஞ்சம் பொறுமையா இரு. டாக்டர் வந்தது என்ன சொல்றாருன்னு கேட்போம். டாக்டர் அவ எப்படி இருக்கா இப்போ? நீங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸா? இப்ப என் தங்கச்சி எப்படி இருக்கா? தலையில லேசா அடிபட்டதுனால கொஞ்சம் மயக்கத்துல இருக்காங்க. காலில் ஒரு சின்ன பிராக்சர் இருக்கு, அதுக்கு நான் கட்டு போட்டிருக்கேன். வலி தெரியாம இருக்க மயக்க ஊசி போட்டிருக்கேன். எப்படியும் அவங்க கண்ணு முடிக்கிறதுக்கு இன்னும் 1 hour ஆகும். பெருசா பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லை. டாக்டர் நாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க. ஓகே. அம்மா. ஹலோ, சொல்லுங்க அத்தை. அமுதா, பவானிய பாத்துட்டீங்களா? அடி ஒண்ணு பெருசா இல்லையே. இங்க பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து கேட்டுட்டே இருக்காங்க, சீக்கிரம் கூட்டிட்டு வாமா. சரிங்க அத்தை. எங்க பொண்ணு வீட்டுக்காரங்க வேற பவானியா கேட்டுட்டு இருக்காங்களாம். அத்தை சீக்கிரமா வர சொல்றாங்க. ஐயோ, இவ கண் முழிக்கவே 1 மணி நேரம் மேல ஆகும் போலயே. அப்படியே கண் முழிச்சாலும் இந்த நிலைமையில அவளை எப்படிங்க கூட்டிட்டு போறது? தரகர் வேற 10 பொருத்தமும் நல்லா இருக்கு, நல்ல சம்பந்தம் வேற சொன்னாரு. அவங்களை காக்க வைக்கிறதும் தப்பாயிரும்ல. போன் பண்ணி உண்மையை சொல்லிடலாம்னாலும் அவங்க பாட்டுக்கு இது ஒரு தடங்களா நினைச்சு போயிட்டாங்கன்னா இப்போ எதுக்கு நீ புலம்புற? இப்போ என்னதாங்க பண்றது?
இந்த சம்பந்தத்தையும் நாம இழக்க கூடாது. அவங்கள காக்க வச்சுட்டு நாம இங்க இருந்தா அத்தையும் எவ்வளவு நேரம் தான் சமாளிப்பாக. ம் முதல்ல அவங்க கிட்ட போய் உண்மையை சொல்லிடுவோம். இந்த சம்பந்தம் கைவிட்டு போகாம இருக்க ஏதாச்சும் பண்ணணும். என்ன புடவை கட்டிட்டு இருக்காங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இப்ப எப்படி இருக்காங்களோ அப்படியே வர சொல்லுங்க. எங்க வீட்லயே அவங்க அப்படித்தானே இருக்க போறாங்க. இல்ல அவ பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போயிருக்கா. என்னது கோயிலுக்கா? ஆமாங்க, நல்ல சம்பந்தம் அமைஞ்சிட்டா அம்மனுக்கு நெய் விளக்கு ஏத்துறதா வேண்டிக்கிட்டா. அதான் செலுத்துறதுக்காக போயிருக்கா. தோ இப்ப வந்துருவா. ஆமா ஆமா. படிச்ச பொண்ணா இருந்தாலும் கடவுள் பக்தி எல்லாம் இருக்கா? அப்ப அவ அழகுல மட்டும் இல்ல, குணத்திலயும் தங்கம்தான். ஆமா ஆமா, அவ குணத்திலயும் தங்கம்தான். பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கற பொண்ணு. தருத்தா தருத்தா. ம். அவளை மாதிரி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க சொல்ல சொல்ல அவளை உடனே பார்த்து இப்பவே என் வீட்டுக்கு மருமகளா இல்ல இல்ல மகளா கூட்டிட்டு போகணும்னு ஆசையா இருக்கு. சீக்கிரம் பொண்ண வர சொல்லுங்களேன். கேளுஞ்சது போ. ஏங்க இப்ப என்னங்க பண்றது? இது எப்படி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட போய் சொல்றது? சொன்னா ஒத்துப்பாங்களா? அவங்க பாட்டுக்கு அபசகுணம் நினைச்சு கிளம்பி போயிட்டாங்கன்னா வந்திருக்கிற நல்ல சம்பந்தமும் போயிடுமேங்க. பேசாம பவானிக்கு பதிலா அமுதாவை நிப்பாட்டிட்டா என்ன? சரி, இப்போ எதுக்கு பயப்படுற? பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷன் நடக்கணும், அது நடக்கும். எப்படி? பவானி தான் ஹாஸ்பிட்டல்ல இருக்காளே, அதுவும் நடக்க கூட முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. அப்புறம் எப்படி இவங்க பவானிய பாப்பாக? ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் பார்க்க சொல்வீங்களா? இல்ல, வீட்ல தான். சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. இப்போ இந்த நிலைமையை சமாளிக்க இது ஒண்ணுதான் வழி. நீயும் பவானியும் ஒரே மாதிரி தானே இருக்கீங்க, பேர் தானே வேற வேற. இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாது. பவானிய அவங்க போட்டோல மட்டும் தானே பார்த்திருக்காங்க. அதனால நீ போய் பவானியா அவங்க முன்னாடி நின்று. என்னங்க சொல்றீங்க? ஆமா அமுதா, எல்லாம் உன் தங்கச்சி நல்லதுக்காக தான் சொல்றேன். பேசாம நீயே பவானியா போய் டீயை கொடுத்து அவங்களை அனுப்பி வச்சிரு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நேர்ல பார்க்கணும், அவ்வளவுதானே. உன்னை பவானியா நினைச்சு பார்த்துட்டு போட்டோம். எப்படியும் மாப்பிள்ளை வெளியூர் போய் திரும்ப வர்றதுக்கு 15 நாள் ஆயிடும். அதுக்குள்ள பவானிக்கும் சரியாயிடும். திரும்ப அவர் வரும்போது புது ஒரிஜினல் பவானியை நிப்பாட்டிடுவோம். என்ன சொல்ற? ஏங்க இது சரியா வருமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இங்க பாரு, நீ ஏன் பயப்படுற? எல்லாம் சரியா வரும். இப்போ இதை விட்டா நமக்கு வேற வழி இல்ல. நல்ல சம்மதம் வேற சொல்லிட்டு இருக்க. உன் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்காக ஒரு சின்ன டிராமா போடுறதுல தப்பே இல்லை. இதோட நம்ம யாரையும் ஏமாத்தல, நல்லதுக்காக ஒரே ஒரு பொய் சொல்ல போறோம், அவ்வளவுதான். ரொம்ப யோசிக்காத, சரின்னு சொல்ல அமுதா. வா உள்ள போலாம், வா. சீக்கிரம் போன் போட்டு கேளுங்க. அப்பாடா, வணக்கம். தாங்கடா. உங்களை காக்க வச்சதுக்கு மன்னிக்கணும். இப்ப ரெடி ஆயிட்டு வந்துருவாங்க. நீ உள்ள போய் ரெடி ஆயிட்டு வா. இப்ப வந்துருவாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் இத வந்துடுறேன். இது எங்க போகுது? ஒரு நிமிஷம் இருங்க. சரிங்க. அத்தாடி, என்ன கூத்து நடக்க போதோ? ஆனாலும் கிளம்பி போறத பார்த்தா டீ காஃபி வடை ஸ்வீட்லாம் வருமானு தெரியலையே.
என்னம்மா அமுதா, நீ மட்டும் வந்திருக்க, பவானி எங்க? அத்தை, அவ கால்ல அடிபட்டிருக்கு. இப்ப அவளால எழுந்து நடக்கவே முடியாது. ஐயோ, என்னம்மா சொல்ற? இப்ப என்னம்மா பண்றது? அவங்க வேற வந்ததுல இருந்து மருமக எங்க மருமக எங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நாங்களும் கோயிலுக்கு போயிருக்காருன்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப மாத்தி சொன்னா தப்பாயிடுமே. அம்மா, எதுவும் தப்பாகாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல பவானி அவங்க கண்ணு முன்னால போய் நிப்பா. டேய், என்னடா சொல்ற? அமுதா என்ன சொல்றான்னா, பவானி வந்து அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதா சொல்றா. நீ என்னடா அண்ணா இப்ப வந்துருவான்னு சொல்ற? அமுதா, நீ போய் முதல்ல புடவையை மாத்து. டேய் மாப்ள, என்னடா? அமுதா எதுக்குடா புடவைய மாத்தணும்? இப்ப பவானியா அவங்க முன்னாடி நிக்க போறது அமுதா தான். என்னடா சொல்ற? எதுக்குடா இந்த விளையாட்டு? எல்லாம் பவானிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணுங்கிறதுக்காக தான். டேய் மாப்ள, என்னடா பேசுற நீங்க? அதுக்குன்னு அமுதா அனுப்புனா எப்படா சரியாகும்? ஆமாடா செந்திலு, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நாம போய் உண்மைய சொல்லிடலாம். அவங்கள பார்த்தா நல்லவங்க மாதிரி தான் இருக்காங்க. சொன்னா புரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சுக்கிட்டா சரி. அவங்க கோச்சுக்கிட்டு போயிட்டாங்கன்னா பவானிக்கு கிடைச்ச ஒரு நல்ல சம்பந்தம் போயிரும்ல. அம்மா, வேற வழி இல்லம்மா. அமுதா, நீ போய் புடவையை மாத்திட்டு வா. சரி, வாங்க நம்ம வெளியே போலாம். நாம இங்க தனியா பேசிட்டு இருந்தா அவங்க சந்தேகப்பட போறாங்க. வாங்க. என்னமோ பண்ணுங்கப்பா. பொண்ணு காஃபி கொண்டு வரும்ல? சும்மா இருங்க. சரி சரி. ஒரு 5 நிமிஷத்துல புடவை மாத்திட்டு வந்துருவா. அதெல்லாம் எதுக்குமா? சம்பிரதாயம்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்படியே சம்பிரதாயமா கொடுக்குற ஸ்வீட், காபி, வடை, போண்டா, அதிரசம் அம்புட்டையும் கொண்டு வர சொல்லுங்க, சாப்பிட்டு பாத்துருவான். ஆமா, இவர் யாரு? இவன் தான் என் பையன். ஓ, அப்படியா? பவானியோட அக்கா மாப்பிள்ள, அப்படித்தானே? ஆமாம்மா. அப்போ அவங்க எங்க? அவ வீட்ல கொஞ்சம் வேலை இருந்தது, அதான் வர முடியல. சரி சரி. ஆமா, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? ஸ்கூல்ல வாத்தியாரா இருக்கு. அருமையான வேலை. ஏம்பா, அங்க போண்டா கிடைக்குமா? பணியாருமே கிடைக்கும். இதோ பொண்ணு வந்துட்டா. காபி போண்டாலாம் வந்துருச்சுன்னு சொல்லுங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமாமா, வடை சூப்பரா இருக்கு. இவர் எப்போ இப்படிதாங்க. இவன் தான் என் பையன். நல்லா பாத்துக்கோமா. டேய், நீயும் பாத்துக்கோடா. குடுமா. பொண்ணு வைக்கப்படுறா. ஆமா, நீ பீகார்ல IPS படிச்சதா சொன்னாங்க. எந்த வருஷம், எந்த அகாடமி?
ஏமா எங்க அக்கா மகன் அங்கதான் படிச்சான். நீங்க எந்த வருஷம் படிச்சீங்க? நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. எப்ப பாரு அக்கா பையன் புராணம் தான். பேசாம வடைய தின்னுங்க. அதுவும் சரிதான். நீ கண்டினியூ பண்ணு, நான் வடைய கண்டினியூ பண்றேன். ஏம்மா என் பையனை பிடிச்சிருக்கா? ம். ஏண்டா உனக்கு பிடிச்சிருக்கா? நான் பொண்ணுகிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். இதெல்லாம் இப்ப சகஜம் தானே. வாழ போறது நீங்க தான். நீங்க போய் தாராளமா பேசுங்க. ம். ஆக்சுவலி உங்களை ஃபோட்டோவில் பார்த்ததுலேருந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆனால் எனக்கு கல்யாணத்தில் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. வீட்டில் எல்லாருக்குமே உங்களை பிடிச்சதுனால என்னால் உங்களை பிடிக்கலன்னு சொல்ல முடியல. இருந்தாலும் நேரில் வந்து உங்களை பார்த்து பிடிக்கலன்னு சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்து உங்களை பார்த்த அந்த நிமிஷமே நான் விழுந்துட்டேங்க. இப்போ கூட ஏதோ கன உலகத்தில் இருக்கிற மாதிரி தாங்க இருக்கு. ஐபிஎஸ்ன்னு சொன்னாங்க. ரொம்ப அடாவடியான பொண்ணா இருப்பீங்களோன்னு பார்த்தா நீங்க ரொம்ப அமைதியான பொண்ணா இருக்கீங்க. எங்க போலீஸ்காரியை கட்டிக்கிட்டா லைஃப் ரொம்ப போராட்டமா இருக்குமோன்னு நினைச்சு பயந்தேன். ஆனா நீங்க அப்படி இல்லை. அதட்டி உருட்டி பேசுவீங்களோன்னு நினைச்சு பயந்தேன். ஆனா நீங்க அப்படி இல்லை. இந்த ரவுடிங்களே எல்லாம் வெரைட்டி வெரைட்டி பரபரப்போடு இருப்பீங்களோன்னு நினைச்சேன். ஆனா நீங்க அப்படி இல்லவே இல்லை. எங்க பேண்ட் சட்டையை போட்டு வந்து நான் இப்படிதான் சொல்லுவீங்களோன்னு நினைச்சு பயந்தேன். ஆனா நீங்க அப்படி இல்லவே இல்லை. வாழ்க்கையில நான் எப்படி கனவு கண்டனோ அதே மாதிரி ஒரு பொண்ணை வந்து என் முன்னாடி நிற்கிறீங்க. அதனாலதான் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எனக்கு ஒருத்தங்களை பொய் சொல்லி ஏமாத்துறவங்களை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அதான் நேரில் வந்து உங்களை பார்த்து பிடிக்கலன்னு சொல்லலாம் தான் வந்தேன். ஆனால் நீங்கள் எல்லாருக்குமே உண்மையாக இருப்பீங்கன்னு எனக்கு தோணுது. என் மனசை சுத்தமாக மாற்றிட்டீங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்போ 2 பேருக்கும் பிடிச்சு போச்சு. எனக்கு என் மருமகளையும் உங்க குடும்பத்தையும் ரொம்ப பிடிச்சு போச்சு. என் பையன் வெளியூர் போயிட்டு வந்துட்டோம். ஒரு நல்ல நாளா பார்த்து நிச்சயதார்த்தம் பண்ணிடலாம். அப்ப நாங்க வரட்டுமா? சரி சரி. நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. சரிங்க, நாங்க வரோங்க. வாங்க மகளே, வரட்டுமா? வடை சூப்பரா 2 வடை எடுத்து போங்களேன். அப்புறம் வந்து எடுத்துக்கிறேன். இனிமே அப்பப்போ வருவோம்ல. மாப்பிள்ள சம்மதி சரியான திண்ணி பண்டாரமா இருக்காரு. வடகாப்பி கொடுத்தே வாழ்க்கை போயிரும் போட்டுருக்க. இவங்களை எப்படித்தான் சமாளிக்க போறீங்களோ? அம்மா ஏண்டா அவங்க போற வரைக்கும் எனக்கு திக்கு திக்குன்னு இருந்துச்சு தெரியுமா? எனக்கும் தான். எனக்கும் தான் அத்தை.
ஆனா இப்ப எனக்கு நிறைவா இருக்கு. எனக்கு கிடைச்ச மாதிரியே ஒரு நல்ல குடும்பம் என் தங்கச்சிக்கு கிடைச்சிருக்கு. எங்க நல்ல நேரத்துல நல்ல ஐடியா கொடுத்தீங்க. ம் உனக்கிட்ட இந்த தில்லாலங்கடி வேலை ஏமாத்துற வேலையெல்லாம் உனக்கு நல்லா தெரியுமே. ஹலோ மாமா, என்ன கொழுப்பா? டேய் அத்தை, சரி நாங்க அவளை போய் பார்த்து கூட்டிட்டு வந்துடுறோம். சரிம்மா. சரிம்மா, பார்த்து பார்த்து போங்க. சரிங்க சித்தப்பா.